மீண்டும் வாய்ப்பு நாங்கள் கேட்போம். தலைமை கொடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு வாக்களித்த ஒரு கடைக்கோடி மக்கள் எந்த கட்சியும் சாராத ஓகே உங்களுக்கு வாக்கு செலுத்தலாம், நமக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நம்பி வாக்களித்தவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கு. ஏமாற்றங்கிறது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கிறது ஒருத்தருடைய பார்வையை பொறுத்து இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேரும் பதவிக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க. 2 பேரும் யார் இப்போ பொதுச் செயலாளர் பதவிக்கே இவங்களுக்குள்ளே போட்டி வந்துருச்சு. எடப்பாடியும் ஓபிஎஸ்ஸையும் சொல்கிறேன். ஓபிஎஸ்ல தாராபுரத்தில் சத்யபாமா அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் இரட்டலை சின்னமா இல்லை சத்யபாமாவுடைய தனிப்பட்ட செல்வாக்கு, இது எப்படி எடுத்துக்கணும்? தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் தாராபுரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். கிட்டத்தட்ட 82,000 வாக்குகள் 17,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தீங்க. ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேக்காவில் சேர்ந்துருக்கீங்க. எப்படி இருக்கு மேம் தாவேக்கா இணைஞ்சிறது? இது வரைக்கும் நீங்கள் தொகுதிக்குள்ளேயும் பயணிப்பீங்க, நிறைய மக்களையும் சந்திப்பீங்க. இரட்டலை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று ராஜினாமா பண்ணியிருக்கீங்க. தாவேக்கா அலை இந்த பக்கம் பெரும் அலை. ஆனால் அந்த அலையிலையும் தாராபுரத்தில் வெற்றி பெற்றிருந்தீங்க. எப்படி இருக்குது மக்கள்கிட்ட ராஜினாமாவுக்கு பிறகு, கட்சியிலையும் சரி மக்கள்கிட்டையும் சரி, எப்படி இருக்கு அனுபவம்? ராஜினாமாவுக்கு பின்னாடி மக்களிடத்தில் எந்த விதமான ஒரு அதிருப்தியும் இல்லை. கட்சி சார்ந்து சிலர் கட்சி தூண்டுதலின் பேரில் சில பேர் பேசுகிறாங்களோ ஒழிஞ்சு மக்கள் இடத்துல எந்த வித அதிருப்தியும் இல்லை. நான் மக்கள் இடத்த சந்திச்சுட்டு தான் இருக்கேன். நேற்று கூட ஒரு மீட்டிங், ஒரு ஃபங்க்ஷனில் போயிருந்தோம். மக்கள் நலத்திட்டத்துக்கு தான் போயிருந்தோம். நிறைய மக்கள் குறைகளை சொல்கிறாங்க, இதெல்லாம் தீர்த்து கொடுக்க சொல்லி. அமைச்சர் போனதுக்கப்புறம் என்னைட்டையும் நிறையா கோரிக்கைகள் கொடுக்குறாங்க. அதை நம்புகிறாங்க. இன்னும் மக்கள் நான் வந்தால் கண்டிப்பாக செய்வேங்கிற நம்பிக்கை மக்களுக்குள்ளே இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் ஏற்கனவே எனக்கு வாக்களித்தவங்க மக்கள் நிறையா வாக்களித்தாங்க. இப்போ அந்த நம்பிக்கை மக்கள்கிட்ட இன்னுமே இருக்குது. தாவேக்கா கட்சியில் எப்படி மேம் இருக்குது? ஏன்னா தாவேக்காவில் ஆல்ரெடி மாவட்ட செயலாளர் இருக்கவங்களாம் நீண்ட நெடிய காலம் விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணித்து இன்றைக்கி மாவட்ட செயலாளர் ஆகிருக்காங்க, எம்எல்ஏக்கள் ஆகிருக்காங்க. மற்றும் மாற்று கட்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு அங்கே போகும்போது உள்ளூரில் உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்குன்னா, செய்திகள்லாம் பார்க்க முடியுது. இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு போய் சேரும்போது அங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா மாவட்ட செயலாளர்களும் சரி நிர்வாகிகளும் சரி ஒரு சின்ன அதிருப்தி அடைகிறாங்க. நம்ம ஒரு சீனியர்ஸாக இருக்கும்போது மாற்று கட்சியிலேருந்து ஒருத்தவங்க இணையும் போது அங்கே ஒத்துழைப்புன்றது ஒன்று இருக்குல்ல, அது எப்படி இருக்குது? இல்லை, இங்கே தாராபுரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. அவங்க இப்போ எல்லாருமே ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அதிருப்திகள் அவங்களுக்குள்ளே இருந்தாலும் எதற்காக அப்படின்னு சொல்லி வரும்போது இது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. நிறைய என்னை சந்திச்சுட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அதாவது நிர்வாகிகள் மத்தியில் எந்த அதிருப்தியும் இல்லை, எல்லாரும் சந்திச்சுட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ரிசைன் பண்ண எம்எல்ஏக்கள் மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிட தாவேக்கா சார்பாக வாய்ப்பு வழங்கப்படுமா? அப்படி வாய்ப்பு வழங்கப்பட்டால் நீங்கள் போட்டிடுவீங்களா? அப்போ மக்கள் எப்படி அணுகுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அங்கே தாராபுரத்தில் வெற்றி பெற்றது இரட்டலை சின்னம் தான், விசில் சின்னம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் போட்டிடுவீங்களா, இல்லை வாய்ப்பு கட்சி தாவேக்கா சார்பாக கொடுப்பாங்களா? பல்வேறு கேள்விகள் எழுது. மீண்டும் வாய்ப்பு நாங்கள் கேட்போம். அது தலைமை கொடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையின் பேரில் மறுபடியும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் இருக்கோம். ஏன் அப்படின்னா, நாங்கள் ஜெயித்தது இரட்டலை சின்னமாக இருந்தாலும் அது முழுமையாக அந்த இயக்கத்தில் நாங்கள் இருந்து வந்தது தான். பட் நாங்கள் இங்கே இந்த இயக்கத்தில் அதிமுகவில் நடந்த சில குழப்பங்கள்னால தான் அங்கே போனோம். மீண்டும் தலைமையிட்ட கோரிக்கை வைப்போன்னு சொல்கிறீங்கல்ல, தாராபுரத்தில் சத்யபாமா அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் இரட்டலை சின்னமா இல்லை சத்யபாமாவுடைய தனிப்பட்ட செல்வாக்கு, இது எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, தனிப்பட்ட செல்வாக்குன்னு மட்டுமே சொல்ல முடியாது. இயக்கம் இது ஒரு பெரிய இயக்கம். அதிமுகங்கிறது ஒரு பெரிய இயக்கம். புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்டது. புரட்சி தலைவருடைய ரசிகர் பெரிய இது இருக்குது, அம்மாவினுடைய தாக்கம் இருக்குது. இது எல்லாம் தாண்டி நான் மக்களுக்கு கொடுத்த பெரிய நம்பிக்கையும் இருந்தது. மக்களுக்கு அங்கே எங்களுடைய ஃபீல்ட் ஒர்க் ஆகட்டும், மக்களுக்கு நாங்கள் கொடுத்த நம்பிக்கை வார்த்தைகள். நான் பேசுகிறத ஓப்பனாக சொல்லணுன்னா, நான் பேசினேன்னா அங்கே இருக்கிற கூட்டத்தில் இருக்கிற மக்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன். என்னோடய ஃபோக்கஸ் மட்டும்தான் என் மேலே மட்டும்தான் இருக்கும். அப்போ என்னுடைய வார்த்தைகள் இவங்க செய்வாங்கங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருந்தது. இன்றைக்கும் அந்த மக்களுக்காகத்தான் இந்த விஷயத்தை நான் செய்திருக்கேன். ஏன்னா ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம ஒரு தொகுதிக்குள்ளே நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும், மக்களுடைய குறைகளை தீர்க்க முடியும். அதனால அந்த நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. எனக்கு சந்தேகம் இருக்குது. என்னன்னா, ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக செயல்பட்டால் மட்டும்தான் அந்த தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருக்கும் போது எல்லா திட்டங்களையும் கொண்டு வர முடியுன்ற ஒரு விஷயம் இருக்கா தமிழ்நாட்டில்? ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் இப்போது முன்னாள் அமைச்சர் திமுக சேர்ந்த ஒட்டஞ்சத்திரம் தொகுதி எம்எல்ஏ சக்கரபாணி அவரோட ஒரு பேட்டி எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுக்கும்போது அவர் சொன்னார், அவர் எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருக்கும் போதும்
அதிகாரிகளை சந்திச்சோ இல்லை வந்து இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியை சேர்ந்த அமைச்சர்களை சந்திச்சோ அந்த தொகுதிக்கு தேவையான நல்ல விஷயங்கள்லாம் நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்றத வந்து சொன்னார். ஆனால் இப்படி இருக்கு ஆளுங்கட்சியில் இருக்கு ஏன் இருக்குன்னா, நான் இதற்கு முன்னாடி வந்து நீங்கள் 2020 to 25 நான் மாவட்ட ஊராட்சி தலைவராக இருந்தேன். இதில் பாதி காலம் ஏடிஎம்கேவினு அதிமுகவினுடைய பேரிடு, பாதி காலம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவினுடைய பேரிடு. இந்த பாதி திமுக பேரிடு ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா கலெக்டரேட்டில் ஒரு மாவட்ட ஊராட்சி தலைவருங்கிறது ஒரு கலெக்டருக்கு அடுத்தபடியான ஒரு பொறுப்பு. ஆனாலும் அங்கே நடக்கக்கூடிய மீட்டிங்க்கே என்னை கூப்பிட மாட்டாங்க. கலெக்டர்கிட்ட என்னுடைய நிதி லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் கலெக்டர்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொன்னேன்னா அது கலெக்டர் செய்ய மாட்டார். ரெண்டாவது, கடைசியாக நான் போட்டக்கூடிய ஃபண்டு இவங்களுக்கு இன்னும் 1 மாதம் தான் பீரியட் இருக்குது, இந்த ஃபண்டை போக விடக்கூடாதுன்னு சொல்லி தாராபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு யூனியனுக்கு நிதி ஒதுக்குறோன்னா அங்கேருந்து எஸ்டிமேட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போகணும். எங்களுடைய அதாவது மாவட்ட ஊராட்சிக்கு எஸ்டிமேட் வரணும். இந்த எஸ்டிமேட்டை கொடுக்க விடாமல் தடுத்தது அதாவது செந்தில்னு சொல்லிட்டு சேர்மனாக இருந்தார், யூனியன் சார், எஸ்விஎஸ்ன்னு சொல்லுவாங்க அவர் ஷார்ட் ஃபார்மில். அவர் வந்து அந்த எஸ்டிமேட்டே கொடுக்க விடாமல் நாங்கள் ரொம்ப போராடினேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் ஒரு 50-100 பேர் கூட்டிகிட்டு போய் கலெக்டர் அலுவலகத்தை நான் அங்கே போய் ஸ்ட்ரைக் பண்ணி போராடியெல்லாம் பார்த்தேன். கடைசி வரைக்கும் என்னால் அந்த நிதி வாங்கி மக்களுக்கு செய்ய முடியலை, அது கொண்டு வர முடியல, ஏசே போட முடியல. அதுக்குள்ளே என்னோடய பீரியட் காலம் முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி இந்த மாதிரியான நிறைய இடையூறுகள் நடக்கும். அங்கே வந்து மாற்றுக் கட்சி எதிர்க்கட்சி இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஓகே, அப்படி வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஆளுங்கட்சியில் இருக்கும்போது வேலைகள்லாம் இப்போ நீங்கள் சொல்கிற சக்கரபாணி சொல்கிறீங்க அப்படின்னா அவர் அதே அந்த தொகுதியில் தொடர்ந்து அவர் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அங்கே இருக்கிற அதிகாரிகள் அடுத்து அவர் வருவார் அப்படிங்கிற ஒரு பயத்தில் கூட செய்திருக்கலாம். ஆனால் பொதுவாக திமுக ஆட்சியின் போது மற்ற எதிர்க்கட்சிகள் செயல்பட முடியாது. ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தான் வந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை வந்து விரைவில் நிறைவேற்ற முடியும்ட்டு. இப்போது இன்னும் என்ன விமர்சனம்லாம் வைக்கிறாங்கன்னா, பவரை தேடி போயிட்டாங்க, இங்கே வந்து அதிமுகவில் இருந்தால் எதிர்காலம் கிடையாது, நம்ம வந்து அடுத்து எங்கே போனால் நம்மளுக்கு ஃப்யூச்சரோ அங்கே அந்த கட்சி நோக்கி போனால் அங்கே நமக்கு பவரும் கிடைக்கும், எல்லா செல்வாக்கும் கிடைக்கும். ஸோ அதன் காரணத்தை காட்டி தான் தாவேக்காவில் வந்து ஐக்கியமாயிருக்கான்ற விமர்சனங்களும் வருது. அந்த விமர்சனம் அது 100க்கு 100 தவறான கருத்து. என்னன்னா, அதிமுகவிலிருந்து விலகணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. எனக்கு சுத்தமாக இல்லை. ஏன் அப்படின்னா இவங்களுடைய உட்கட்சி பூசல். இவங்க 2 பேரும் பதவிக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க. 2 பேரும் யார் இப்போ பொதுச் செயலாளர் பதவிக்கே இவங்களுக்குள்ள போட்டி வந்துருச்சு. எடப்பாடியும் ஓபிஎஸ்ஸையும் சொல்கிறேன், ஓபிஎஸ் இல்லை வேலுமணி. ஆமாம், இவங்களுக்குள்ள போட்டி வந்துருச்சு. இந்த போட்டியில் வந்து இவங்க இதுக்குள்ள இந்த உட்கட்சி பூசல் நடந்துக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து தலைமை யாரையுமே கலந்துக்கிறது இல்லை. அப்போ அம்மா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஐவர் குழுன்னு ஒன்று அமைச்சிருப்பாங்க. ஐவர் குழு அமைச்சு தேர்தல் சமயத்தில் எந்த கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும், எவ்வளோ எல்லாமே கலந்துட்டு அம்மா எல்லாத்தையும் கருத்து கேட்பாங்க, அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. அது சரியாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா கொடுத்த வெற்றிக்கு அப்புறம் மறுபடியும் எந்த வெற்றியுமே இல்லை. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஏதாவது வெற்றி இருக்கா? எதுவுமே இல்லை. எல்லா எலெக்ஷன்லேயும் தோல்வி தான் கண்டுட்டு வந்துட்டுருக்குறோம். இது வந்து ஒரு தொண்டராக எங்களுக்கு வந்து மன தொய்வை தான் கொடுக்குது. ஏன்னா எதிர்க்கட்சியோடு நாங்கள் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் திமுக சைடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்களையே நாங்கள் ஒரு கேண்டிடேட்டாக வரணுன்னா கூட எங்களை வரவிடாதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்கிறவங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க திமுக கூட போய் கூட்டணி சேர்றேன்னு சொன்னது தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனவேதனையை உண்டு பண்ணுச்சு. அதுக்கு அந்த மன உளைச்சல்ல வந்தோம் ஒழிஞ்சு எந்த பதவி சுகத்துக்காகவும் எதுக்காகவும் நாங்கள் வரல. இப்போது நீங்கள் பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம், அதுக்கு பிறகு வந்து புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் எல்லாருமே ராஜினாமா பண்ணிக்கிற சூழ்நிலையில் இப்போ இவங்க மட்டும் தானே பண்ணியிருக்காங்க. இன்னும் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னா அவங்க பக்கம் தான் இருக்காங்க. இன்னும் குறிப்பாக உங்கள் மண்டல பொறுப்பாளர் எஸ்பி வேலுமணி அவர்கள், ஸோ அவருக்கும் வந்து கட்சியிலிருந்து மாவட்ட செயலாளர் பதவி வந்து பறிச்சாங்க. ஆனால் அவருக்கும் அந்த பதவி வந்து திருப்பி வழங்கலை, அமைப்பு செயலாளர் கொடுத்தாங்க, அதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாதாரண தொண்டராய் தொடரோம் அப்படின்றாங்க. இப்போது நீங்கள் அதிமுக மூலிமா ஒரு கட்சி பதவியும் சரி இங்கே நிர்வாக பதவியும் சரி இருந்துட்டு இன்றைக்கு அதிமுக தலைமை இந்த முடிவை நோக்கி போகிறாங்க, அதனால எங்களுக்கு அது பிடிக்கல, அதனால நீங்கள் மாற்று கட்சிக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ரீசன் சொல்கிறீங்க. ஆனால் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த கட்சியில் பயணிக்கிறாங்க. இப்போ எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் போன்றவங்க அதிருப்தியில் இருந்தாலும் இன்னும் அந்த கட்சியில் தான் இருக்காங்க. அந்த கட்சியோட ஒரு அடிப்படை உறுப்பினர் தொடராங்க, தொண்டராக தொடரன்னு சொல்லிட்டு இன்னும் இருக்காங்க. அவங்க அதை அந்த மாதிரியான முடிவுகளும் எடுக்கல. உங்களோட சீனியர் அவங்களுக்கு உங்களோட இன்னும் அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும் இந்த மாதிரியான வந்து திமுகவோட கூட்டணி சேரும் அப்படின்ற விஷயங்கள்லாம். ஆனால் இன்னும் அவங்க அந்த கட்சியில் தான் இருக்காங்க. அவங்க இன்னும் அந்த போராட்ட குணத்தை கைவிடாமல் இன்னும் வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து அடுத்தும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எஸ்பி வேலுமணி ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஓப்பனாக சொல்கிறாரு, எனக்கு பதவி கொடுத்தா போதுமா, என்னை நம்பி எத்தனை பேர் வந்தாங்க, அவங்களை எப்படி நான் விட்டுட்டு போக முடியுன்றலாம் பேசுகிறாரு.
அப்படி கூட சொன்னால் நீங்கள் மட்டும் ஏன் அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? அவசரம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலைகள், கருத்துக்களை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கும், ஏற்றுக்க முடியாத மனப்பான்மை இருக்கும். இது நீங்கள் சொல்கிற வேலுமணி அண்ணாலாம் பார்த்தீங்கன்னா பல ஆண்டு காலமாக இதில் பல பதவிகளை இது பண்ணி தாண்டி வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த இதில் இருக்கலாம். எனக்கு கடந்த 5 ஆண்டு காலமே நான் பல இன்னல்களை நான் சந்திச்சிருக்கேன். திமுகனால நான் சந்திச்சிருக்கேன். அங்கே இருக்க தாராபுரத்தில் இருக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு தெரியும், நான் திமுக காரங்கனால நான் எவ்வளோ சிரமங்களை அனுபவிச்சிருக்கேன்னு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுக கூட இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த இயக்கம் எவ்வளோ சகிச்சு இருக்காங்கன்னு, இந்த சகிப்புத்தன்மை திமுக கூட ஒன்று சேர்ந்தாங்கன்னா இருக்குமாங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின். சேரல இல்லை, அதாவது நீங்கள் பிரைமரியே டாக்ஸ் போச்சு, உங்ககிட்ட பொதுச் செயலாளரே சொன்னார், அதற்கு நீங்களாம் ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது அப்படியே அதோட ஸ்டாப் ஆயிடுச்சுல. இங்கே தான் தாவேக்கா ஆட்சி அமைச்சிட்டாங்கல்ல. தாவேக்கா அதுக்கு முன்னாடியே இங்கே பிரிஞ்சு வந்துட்டாங்களே. அதாவது அதுக்கு முன்னாடியே இவங்க 33 பேர் பிரிஞ்சு வந்துட்டாங்க. பிரிஞ்சு வரும்போது இங்கே மறுபடியும் இவங்க சேரக்கூடியதுக்கு ஒரு 3 டிமாண்ட் வைக்கிறாங்க. எங்கள் சிவி சண்முக அண்ணன், வேலுமணி அண்ணன் எல்லாமே பொதுச் செயலாளர்கிட்ட ஒரு 3, அதாவது தேர்தல் குழுன்னு சொல்லி ஒன்று அமைக்கணும், பொதுக்குழு கூட்டணும், ஏற்கனவே எடுத்த மாவட்ட செயலாளர்களை மறுபடியும் பதவியில் நியமிக்கணும், எங்கள் மேலே கட்சி தாவல் கொடுத்ததை வாபஸ், இந்த மாதிரியான சில இதெல்லாம் கோரிக்கையை வைக்கிறாங்க. தலைவர் பொதுச் செயலர் அதெல்லாம் எதையுமே ஏற்றுக்கலையே. இது வரைக்கும் அவங்களுக்கு திரும்ப அந்த பதவி கிடைக்கல, எதுவுமே ஏற்றுக்கலை. அப்போது அவங்க அப்போ ஏற்றுக்காத ஒரு சூழ்நிலையில் இவங்க நம்ம மறுபடியும் அவங்க எங்ககிட்ட சொன்னது மறுபடியும் நம்ம கேஸ் மூலிமா அவங்கள சந்திச்சுக்கலான்னு சொன்னது தான். இந்த கேஸ் பார்த்திங்கன்னா கடந்த மகாராஷ்டிராவில் லாஸ்ட்டாக நடந்த ஒரு தீர்ப்பு பிரகாரம் பார்த்தா இப்போ நாங்கள் எல்லாருமே எழுந்திரிச்சு வாக்களிச்சிருக்கோம் 25 பேர், மெஜாரிட்டிங்கிறது 32 பேர். 25 பேருங்கும்போது கண்டிப்பாக கட்சி தாவலில் அவங்க தகுதி நீக்கமாகும் அப்படிங்கிறது ஒரு வந்ததுனால இது கேஸ் நடந்தாலும் இதனால் ஏதாவது பாதிப்பு வருமோ அப்படிங்கிற இந்த மாதிரி சில குழப்பங்கனால தான் நாங்கள் இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அன்னைக்கு இருக்கிற குழப்பத்தில் நாங்கள் எடுத்த முடிவு தான் இது நாங்கள் கட்சிக்கு துரோகம் பண்ணணும்னோ அது பண்ணியும் இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் எடுத்த முடிவு. இப்போ நீங்களே கேட்கலாம், இது ஏன் நீங்கள் தாவேக்காக ஆளுங்கட்சிங்க தாவேக்காங்கிறதுனால நாங்கள் போக கிடையாது. ஒரு சில விஷயங்கள் நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அம்மாவினுடைய ஆட்சி காலத்தில் இப்போ மாற்றி திராவிட கட்சிகள் ஆண்டுட்டு வந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த மதுவிலக்குலாம் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே வருவாங்க, இவங்க வந்தால் அவங்க கொடி பிடிப்பாங்க, அவங்க வந்தால் இவங்க கொடி பிடிப்பாங்க. ஆனால் அம்மாவினுடைய ஆட்சி காலத்தில் மட்டும்தான் 500க்கு மேற்பட்ட கடைகளை எடுத்தாங்க, பகுதி நேர கடையாக மாற்றினாங்க. டாஸ்மாக் டிஎம்கே ஆட்சி வந்த பிறகு கடையை குறைச்சாங்களா மேம்? ஆட்சி பொறுப்பேற்றது பிறகு அவங்களும் குறிப்பிட்ட கணிசமான இல்லையே, குறைக்கலையே, அதிகமாச்சுங்க. நீங்கள் கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா அதிகமாச்சு, அது அதிகமாச்சு, குறைக்கப்படலை. அம்மா வந்தோன்னு எடுத்தாங்க. இப்போ அம்மாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தற்போதைய முதலமைச்சர் தான் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சில நல்ல விஷயங்கள். சரி, அதாவது முதல்ல வரும்போதே ஒரு விஷயம், இந்த தேர்தல் அறிக்கையிலேயே இல்லாத ஒரு விஷயத்தை செய்கிறார், இவர் மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்தோம். நீங்க தானே மேம் சொன்னீங்க, அம்மாவின் ஆட்சியை காண்றோம். எப்படி மேம் இந்த டென்யூர்லயே கணிக்க முடிஞ்சதா? இவங்க குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் தானே. இப்போ நீங்க என் கூட பேச வர்றீங்க, 2 நிமிஷத்துல மேடம் இந்த மாதிரி கேரக்டரா இருப்பாங்க, நீங்க உங்களை பார்க்கும்போது நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், தம்பி நீங்க இப்படி இருப்பீங்க, அந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள். இப்போ ஆகட்டும், இப்போ சிங்கப்பெண் திட்டமாகட்டும், அம்மா மகளிர் காவல் நிலையம்னு சொல்லி மகளிருக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்தது அம்மா தான். நீங்கள் எந்த அரசாங்கத்தையும் சொல்ல முடியாது. அதிகமாக மகளிருக்குன்னு நிறைய நலத்திட்டங்களை வகுத்ததும் அம்மா தான் வகுத்தாங்க. அந்த மாதிரி இதுலையெல்லாம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அரசு மகளிருக்கு கொஞ்சம் அந்த முன்னுரிமை கொடுத்து வர்ற மாதிரி எங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்த கொஞ்ச நாளில் நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்ட சொல்ல முடியும், அந்த கொஞ்ச நாளுக்குள்ளே நடந்த விஷயத்தை வச்சு தான் நான் சொல்ல முடியும். அது அடுத்து திமுக போன்ற எதிர்கட்சியில் வைக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டும் சரி, அதிமுகவில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டும் சரி, குதிரை பேரம் அப்படின்ற ஒரு டேமை பயன்படுத்துகிறாங்க. குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்றத திமுகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆளுநர்கிட்டயே புகார் கடிதம் கொடுத்துருக்காங்க, அதிமுகவும் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த எம்எல்ஏ பதவிகள் ராஜினாமா பண்ணது, தாவேக்கால சேர்ந்தது, இதுக்கு பின்னாடி எல்லாமே ஒரு பெரும் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனமும் வருது. அதுக்கு என்ன பதில் மேம்? கிட்டத்தட்ட எதிர்கட்சி தலைவர் சோஃபா மாடல்னே விமர்சிக்கிறாரு இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை.
அதுக்கு என்ன பதில் ma'am? உண்மையிலேயே அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா? விமர்சனங்கள் பலவிதமாக வரலாம். விமர்சனங்கள் இது வரைக்கும் நீங்கள் இருந்தவரைக்கும் அரசியலை பொறுத்த வரைக்கும் இதுதான் நடந்துட்டு இருந்தது. இது வரைக்குமே, அதாவது போன ஆட்சி காலங்கள் வரைக்குமே இதுதான் குதிரை பேரம் நடந்துட்டு தான் இருந்தது. அதனால இங்கேயும் அப்படி தான் நடந்திருக்குன்னு ஒரு மக்களோட யுகம் சொல்லலாம், இல்லை எதிர்க்கட்சியினுடைய விமர்சனம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு குதிரை பேரத்துக்கு நாங்கள் பணிஞ்சோ இது பண்ணியோ கட்டுப்பட்டோ நாங்கள் என்ன கேள்வி மேம், எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அதிமுகவில் நடந்த இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தால் நாங்கள் வந்து அதிமுக மேலே இருந்த அதிருப்தின்னு தானே சொல்கிறேன். அவங்க மேலே இருந்த அதிருப்தி. எனக்கு டிஎம்கே கூட போய் சேர்றது, கூட்டணி பேசுகிறேன்னு சொன்னதே பிடிக்கல, அதுவே பிடிக்கல. அந்த விஷயத்தினால நீங்க எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம தான் தாவேக்கால சென்று வந்தேன். அதாவது உங்களுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி எனக்கு வந்து பொருளாதார ரீதியா பண ரீதியா எந்த ஒரு விஷயம் சார், நான் ஓப்பனா சொல்லணும், அதே போல எனக்கு மறுபடியும் சீட்டு கொடுப்பேன், நான் மறுபடியும் இல்லை எம்எல்ஏ ஆகலாம். ஓப்பனா சொல்லணும்னா நான் அதிமுகவிலேயே நான் ஒரு ரூபாய் கூட அரசியல்ல இருந்து, அதாவது இப்போ கட்சியிலிருந்து எந்த ஒரு நிதியும் வாங்க கிடையாது. நீங்க இன்னைக்கும் தாராபுரத்தில் போய் விசாரிச்சிங்கன்னா தெரியும், நான் வந்து யாருக்கிட்டையும் டொனேஷன் ஒரு ரூபாய் கூட வாங்க கிடையாது. இப்படி அங்க இருக்கக்கூடிய தொழில் யாருக்கிட்டையுமே வாங்க கிடையாது. நீங்க போய் விசாரிச்சுக்கலாம். கட்சி நிதின்னு நான் ஒரு ரூபாய் கூட வாங்க கிடையாது, யாருக்கு நீ வாங்கல. அது இன்னைக்கும் இந்த தேர்தல் 2027 சீட் கிடைச்ச பிறகுதான், இந்த 26ல தான் நான் யாருக்கிட்டையும் வாங்கல. என்னுடைய சொந்த இதை வச்சுதான் நான் அரசியல் களம் கண்டன ஒழிஞ்சு நான் யாருடைய ஆதாரத்தையும் நான் பெற்று நான் இந்த அரசியல் வெற்றி அடையலை. என்னுடைய சொந்த இதில் தான் நான் இந்த அடைஞ்சேன். அதே சமயம் இதுவும் என்னுடைய சொந்த முடிவு தான். எந்த தூண்டுதலும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. நான் இங்கிருந்து சேர்ந்ததே விமர்சனத்துக்குள்ளாச்சு மேம். என்னன்னா நீங்க வந்து ராஜினாமா பண்றீங்க, நேரடியாக போய் மேல அமைச்சர் ஆதவர்ஜன் அவர்களை சந்திக்கிறீங்க. சார், தலைமைச் செயலகத்தில் இந்த மாதிரி நடக்கலாமா அப்படின்றது அப்போ எதிர்கட்சிகள்லாம் வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. ஏன்னா ஓப்பனா இப்படி கட்சியில வந்து எம்எல்ஏக்கள் வந்து விலைக்கு வாங்குறாங்க அப்படின்றது வந்து அப்போ விமர்சனமா வச்சாங்களே. திராவிட கட்சிகள் இது வரைக்கும் எல்லாமே பழக்கப்படுத்திட்டாங்க. இதுல இருந்து மக்களை வெளிக்கொண்டு வரணும். இப்போ ஓப்பனா சொன்னோம்னா லஞ்ச ஊழல் பெருகி இருக்கு. இப்போ உடனே வந்தோன்னே இப்போ உடனே நம்ம 100% சரி பண்ண முடியாது இல்லையா? அது மாதிரி இப்போ இவங்களும் இப்போ உடனே இதை நாங்கள் நிரூபிக்க முடியாது. காலப்போக்கில் தான் நாங்கள் வாங்கலிங்கிறது மக்களுக்கு தெளிவாக புரிய வரும். இப்போ எப்படி விமர்சனங்கள்லாம் வருதுன்னா, இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க நான் வந்து க்ளீன், நான் வந்து யார்ட்டையும் வந்து பார்ட்டி ஃபண்ட் அந்த மாதிரி எதுவும் வாங்கல. ஆனால் இன்னும் என்ன விமர்சனங்கள்லாம் வருதுன்னா, இப்போது விஜயபாஸ்கர்லாம் சேர்த்துருக்காங்க. நீங்கள் வந்து தூய சக்தின்னு வந்துட்டு இந்த மாதிரி இவங்களெல்லாம் வந்து ஐக்கியமாக்குறது, அதாவது அவங்க மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படல, ஆனால் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இவங்களெல்லாம் வந்து நீங்கள் கட்சியில் அகாமடேட் பண்ணீங்கன்னா நீங்கள் எப்படி இது நீங்கள் அந்த இயக்கத்தில் இருக்கவங்களை கேட்கணும், விஜயபாஸ்கர் அண்ணனை கேட்கணும். இது வந்து நான் ஏன் வந்தேங்கிறது மட்டும்தான் என்னால் பதில் சொல்ல முடியும். நான் என்னுடைய மனநிலை எப்படி இருந்தது, நான் எதனால வந்தேன் அப்படிங்கிறது, என்னுடையது இங்கே இருந்த கட்சி பூசல்னாலையும் நான் இந்த நேரத்தில் அந்த இங்கே போனால் மக்களுக்கு இப்போ ஆக்சுவலாக ரெண்டாக பிரிஞ்சு வரும்போதே சிவி சண்முகம் அண்ணன் இவங்க எல்லாமே சொன்னது வந்து ஆளுங்கட்சியோட கூட்டணி சேர்ந்து போகும்போது நம்ம மக்களுக்கு கொடுத்த கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும், சப்போர்ட்டிவாக போனால் தான் நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. அப்போ அதுக்காக தான் அவங்கள நம்பி நாங்களும் அங்கே இருந்தோம். அவங்க வந்து ரெண்டாவது எங்களுக்கு மண்டல செயலாளர் வாங்கன்னு கூப்பிட்றாங்க, அதுக்காக தான் போன முடிஞ்சு கட்சியை பிளவுபடுத்தணுங்கிறது நோக்கம் எங்களது கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு பொதுச் செயலாளர் வந்து அதை சரியான முறைப்படுத்தி கொடுக்கணும். எல்லாத்தையும் பதவி தூக்கணும், எல்லாத்தையும் பதவியிலிருந்து எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தலைமையாக ஒரு தலைமை பண்புக்கு அது சரியில்லைன்னு தோணுச்சு. இப்போ தொகுதி மக்கள் இருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 7 தொகுதிகள் இது வரைக்கும் வந்து இடைத்தேர்தல் நடக்கணும், திருச்சி கிழக்கு உட்பட. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொகுதி மக்களுக்கான ஒரு பலன் இருக்குல்ல. இன்றைக்கி எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடியவங்களை வந்து தொகுதிக்கு அவங்க எம்எல்ஏ நிதி மூலியமாக திட்டங்கள் கொண்டு போகிறாங்க, ஏதோ ஒரு விஷயங்களை வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு எம்எல்ஏவே இல்லாத ஒரு தொகுதி, அந்த மக்கள் அடிப்படை பிரச்சனைகளை உங்கள்கிட்ட கோரிக்கையாக வைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அதை நீங்கள் இப்போ ஒரு எம்எல்ஏ கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, ஆனால் கன்சர்ன் பொறுப்பு அமைச்சர்களாக நியமிச்சிருக்காங்க. ஆளுங்கட்சி சார்பாக இப்போது பொறுப்பு அமைச்சர்களாக நியமிச்சிருக்காங்க. இப்போ உங்கள் நம்பி வாக்களிச்சாங்களா அந்த மக்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்காதா? என்னடா நீங்கள் ஓகே உங்களுக்கு பர்சனலாக வந்து கட்சி ரீதியாக அரசு பிரச்சனை, ஆனால் உங்களுக்கு வாக்களித்த ஒரு கடைக்கோடி மக்கள், ஒரு எந்த கட்சியும் சாராத ஓகே உங்களுக்கு வாக்கு செலுத்தலாம், நமக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நம்பி வாக்களித்தவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கு. ஏமாற்றம்ங்கிறது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கிறது ஒவ்வொருத்தருடைய பார்வையை பொறுத்து இருக்குது. ஏன்னா ஆரம்ப காலத்திலிருந்து அதிமுகவில் நடந்த எல்லா விஷயங்களுமே அன்னன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு, லைவில் போயிட்டுருக்கு. ஒவ்வொன்று இப்போ சிவி சண்முக அண்ணன் வீட்டுக்கு யார் வராங்க, எடப்பாடி அண்ணன் வீட்டுக்கு யார் போகிறாங்க அப்படிங்கிறது லைவ் டெலிகாஷன் ஆகுது. இங்கே பிரச்சனைகள் நடக்குது, குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது மக்களுக்கு தெரியும்.
இந்த குழப்பங்கள்னாலையும் பிரச்சனைனாலையும் இன்றைக்கி மக்களே சில பேர் சொல்கிறாங்க அவங்களுக்கு அங்கே ஏதோ இடைஞ்சல் என்ன நல்லா புரிஞ்சவங்க இவங்க அப்படி பண்ணுற ஆள் இல்லை, அவங்களுக்கு ஏதோ அங்கே அவ்வளோ அந்த அளவுக்கு இடைஞ்சல் நடந்திருக்கு, அதனால அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே வேண்டாம். இப்போ புசி சார் பிறந்த நாளுக்கு நான் பஸ் ஸ்டாண்டில் ஸ்வீட் கொடுத்துட்ருந்தேன். ஒரு வெள்ளரிக்காய் விற்கிற பாட்டி சாமி நல்லா இருக்கிறியான்னு கேட்டுச்சு. நான் எலெக்ஷன் அப்போ சந்திச்சது. நல்லா இருக்கிறாத்தான்னு சொன்னேன். விட்ரு சாமி பார்த்துக்கலாம், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட பாயிண்ட் என்ன நினைக்கிறது நான்? அப்போ அவங்க நான் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே மேம். இப்போது வந்து நீங்கள் சொன்னீங்க தலைமையிடம் வந்து நான் வலியுறுத்துவேன்ட்டு. ஆனால் உங்களுக்கு தாவேக்காவிலையும் சரி, அதே போல் இப்போது வரக்கூடிய இடைத்தேர்தலில் இப்போ வழக்கெல்லாம் சிலர் வழக்கு போட்டிருக்காங்க, புகார் கடிதம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு தாவேக்காவில் உரிய அங்கீகாரம் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? நான் வந்து இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போயிட்டேன், நான் ஒழுங்காக அக்காமடேட் பண்ணி எனக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை வந்து வழங்குவாங்க அப்படின்றத வந்து நீங்கள் நம்புறீங்களா? ஏன்னா நீங்கள் பொதுச் செயலர்கிட்ட பேசியிருப்பீங்க, கட்சி தலைவர்கிட்ட பேசியிருப்பீங்க. ஆமாம், அவங்க வந்து நீங்கள் உங்களுக்கு உண்டான மரியாதை என்னமோ அது கிடைக்கும் தான் சொன்னாங்க. பட் என்னென்னா அவங்க என்ன செய்வாங்கங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் நாங்கள் எதையும் எதிர்பார்த்து போகலை. இந்த இயக்கத்தின் மூலிமா இப்போ நாங்கள் வந்து மக்களுக்கு ஒரு தேவை அப்படின்னு சொன்னோன்னா அதை செய்து கொடுக்குறாங்க. இப்போ மக்களுக்கு வந்து அவங்களுக்கு உங்கள் சைடு இப்போ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா குண்டடம் தொகுதியில் ரொம்ப வறட்சியான ஏரியா. அங்கே இருக்கிற உப்பாறு அணைக்கு நாங்கள் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஆக்சுவலாக அதை தண்ணி எடுத்து விட்றதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு உண்டான ப்ராசஸ் போயிட்டுருக்குது. இந்த மாதிரி சில தொகுதிக்குள்ளே பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னோம்னா அதை பரிசீலனை பண்ணி அதுக்கு உண்டான ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, செய்கிறாங்க. கண்டிப்பாக மேம், பொறுத்து வந்து பார்க்கலாம். தேர்தல் வரும்போது நீங்கள் மீண்டும் என்ன நிலைப்பாட்டை மக்கள் மறுபடியும் அளிக்கிறாங்கன்றது நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் டைம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்